இட்லி மாவு வச்சு இட்லிக்கு நம்ம ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இது போல் ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளியும் இதெல்லாம் நல்லா இது போல் கிளறி விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துட்டு தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மறக்காமல் இது போல் குயிக் ரெசிபீஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கினதும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம அதில் மிளகாத்தூளும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு நமக்கு மாவு வேணுமோ இட்லி மாவை அது போல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்க இட்லி மாவு சேர்த்துட்டு கைவிடாமல் இது போல் நல்லா கிண்டினிங்கன்னா நம்மளோட இட்லி மாவு ரெடி. இது தோசைக்கும் இட்லிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு இதை செஞ்சுட்டுனா எந்த விதமான ஒரு சைட் டிஷ்ஷும் இல்லாமல் ஒரு சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் செய்கிற சாம்பார் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.